திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு உள்ள கடல் திடீரென சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. தற்போது திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன? ஏற்கனவே கடல் 100 அடி தூரம் இன்று உள்வாங்கிய நிலையில் தற்போது சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடலானது தற்பொழுது திடீரென சீற்றமாக காணப்படுகிறது. 50 அடி தூரம் கரைக்கு வந்த கடலினால் தற்போது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு வருவார்கள். இந்நிலையில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடல் உள்வாங்குவதும் சீற்றத்துடன் காணப்படுவதும் வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது. ஆனாலும் நேற்று அமாவாசை தினம் என்பதால் திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இன்று 2வது நாளாகவே மீண்டும் 100 அடிக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் 3 மணிக்கு மேல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடல் திடீரென சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. இதனால் சுமார் 5 அடி உயரம் வரை கடல் அலைகள் எழும்புகின்றன. கடலில் இருந்து சுமார் 50 அடிக்கு கரைக்கு கடல் நீர் வந்து வண்ணம் இருக்கின்றது. இதனால் கடற்கரை முழுவதும் கடல் நீர் காணப்படுகிறது. அந்த கடல் நீரில் சிறுவர்கள் விளையாடியும் வருகின்றனர். ஒரு சில இளைஞர்கள் கரைக்கு வந்த கடல் நீரை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அமாவாசை முடிந்ததும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கோவிலுக்கு வரும் வருகை தரும் பக்தர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பும் தமிழ் வருட பிறப்பு அன்று பௌர்ணமி நாளில் இதேபோல் கடல் சீற்றம் ஏற்பட்டது. தொடர்ந்து 3 தினங்கள் இதுபோல் மதியம் நேரத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டது. தற்பொழுது 15 நாட்களுக்கு மீண்டும் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களிடையே தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் கவனமாக கடலில் நீராட வேண்டும் என்று காவல்துறை சார்பிலையும் அறிவுறுத்தி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி. உதகையில் உள்ள ரேடியோ வானியல் தேசிய மையத்தில் புகுந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியம். இந்த திருட்டு சம்பவமானது எப்போது நடைபெற்றது? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள முத்தோரை பகுதியில் செயல்பட்டு வருகிறது வானியல் ஆய்வு மையம். இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மையத்தில் சில தினங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்படாத அறைகள் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்தபோது 1 லட்சத்துக்கும் ரூபாய்க்கு அதிகமான 32 பேட்டரிகள், சோலார் ஹீட்டர், காப்பர் வயர்கள் திருட்டு போயிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து குறித்து வானியல் மைய விஞ்ஞானி கிருஷ்ணகுமார் உதகை ஊரக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இங்கு பல்வேறு கூலி வேலைக்காக கும்பலாக திருட்டு தொழிலில் ஈடுபட்ட வந்த ஒரு 8 பேர் என்பது தெரிய வந்தது. அது குறித்து பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு விசாரணையில் ஆய்வு செய்த போது இவர்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திக், செல்வராஜ், முருகேசன், தங்கராஜ், சிவானந்து உள்ளிட்ட 8 பேர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதை உறுதி செய்து அவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் இவர்கள் கோவை மற்றும் பல்வேறு பகுதிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வில்லியம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.